ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டிவ் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டிவ் பார்க்கும்போது நான் நினச்சேன் நேற்று, என்னடா இது தன்னோட பொண்ணை இந்த மாதிரி போட்டு கலாய்க்கிறாரு, அந்த பொண்ணு தேம்பி தேம்பி இருக்குது, அந்த சாச்சனா பொண்ணுக்கு இவர் எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருப்பார் அப்படின்னு நினச்சேன். வந்துருச்சு. ஆனால் இதில் கண்டிப்பாக நம்ம சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா சாச்சனா மேலே தப்பு கிடையாது. சாச்சனா அவங்களோட வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. இதில் தப்பு பண்ணது யார் அப்படின்னா, அன்ஷிதா 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, நம்ம ஜாக்லின் 3 பாட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்க, சாச்சனா 1 பாட்டில் தான் எடுத்திருக்காங்க. இதை ஒரு குறும்படமாக போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கல. ஏன்னா மற்றதுக்கெலாம் குறும்படம் போட சொல்லி நம்ம கேட்டாலும் அவங்க போட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் போடுவாங்க. ஏன் அப்படின்னா சாச்சனாங்க. விஜய் விஷாலும் சாச்சனாவும் பிக் பாஸ் விட்டு செல்ல குழந்தைங்களுங்க. உங்களுக்கு தெரியாதா? இது வரைக்கும் இவங்க 2 பேரும் பண்ண விஷயங்களை அதிகப்படியாக இது வரைக்கும் எதாவது கேட்டிருக்காங்களா, நடந்திருக்கா? ஆனால் இதே இது முத்துக்குமார் இருந்தாலும் சரி, சௌந்தர்யா இருந்தாலும் சரி, ஜாக்லின் இருந்தாலும் சரி, இன்னும் மற்றவங்கள இருந்தாலும் சரி போட்டு வெளுத்துருவார். ஆனால் இவங்களை சொல்லவே மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக விஜய் விஷாலில் நோ அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இங்கே இந்த ஜாம் பாட்டில் மேட்ரு வருது, அந்த ப்ரொவிஷன் டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டே என்ன சொல்கிறாருன்னா, மஞ்சரிகிட்ட கேட்குறாரு, ஏமா உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு, என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி அந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு யாரெல்லாம் போனீங்க, எல்லாம் எந்திரிங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 3 பேர் நிற்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 11,000 நாங்கள் சம்பாரித்தோம், ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்றது சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்தை சொல்கிறாங்க. ஆனால் சாச்சனா போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, பட் வலிமையாக அவங்க கருத்தை எடுத்து வைக்கல. அதே மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு போனதுக்கப்புறமா பிக் பாஸும் கலாய்ச்சிருப்பார். நீங்கள் என்னை நான் கலாய்க்கிறீங்களா, யூ ஆர் கெட்டிங் மீ, 6 ஜாம் பாட்டில் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ சொல்லியிருப்பாங்க, ஏன் நீங்கள் சாச்சனா முதல்ல அமிச்சிங்க, நான் தான் சொல்லியிருக்கலாம், அவளுக்கு போன இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவளுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருந்ததுன்னா அவங்களை அமிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனாக சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. ஆனால் அங்கே அன்ஷிதா ஒரு விஷயத்தை வைப்பாங்க. அங்கே தான் பூதாகரமாக வெடிக்குது அங்கே சுற்றி இருக்கவங்களுக்குலாம். என்னென்னா, நீ சாச்சனா நீ ஒரு வாட்டி அந்த ப்ரெட்டில் அவ்வளோ ஜாமை சாப்பிட்ற, ஒரு ப்ரெட்டுக்கு அவ்வளோ ஜாமை போடுறேன், அது எவ்வளோ தப்பு. அதுவும் இல்லாமல் அந்த ஜாம் பாட்டில் எடுத்து பேக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைப்பாங்க. அதுலேருந்து அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கு சௌந்தர்யாக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ இப்போ இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கின்ற மாதிரி மைண்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த நேரத்தில் ஜாக்லின் ஒரு வார்த்தை, இல்லை நான் தான் அந்த 3 பாட்டில் எடுத்தேன்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது, இது அப்படியே அமைங்கிருக்கும். அதே மாதிரி அன்ஷிதா தான் நான் தான் 2 பாட்டில் எடுத்தேன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதனால தான் சாச்சனாக்கு ஒரு கோவம். அதே மாதிரி ஒரு இடத்துல சௌந்தர்யாவை என்ன நினச்சிட்டாங்க, அப்போ இவங்க உண்மையிலேயே எடுத்திருப்பாங்க. அதை தான் அந்த விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி சொல்கிறாங்க. என்னென்னா, சார் ஆல்ரெடி அவன் 2 பாட்டில் எடுத்திருந்தா, இந்த வாட்டியும் அவன் மீதி இருக்கிற பாட்டில் எடுத்திருப்பான்னு நான் சந்தேகப்பட்டால் தான் உண்மை அப்படின்னு அவங்க ஈஸியாக ஒத்துக்கிறாங்க. அதாவது மற்றவங்கள மாதிரி மறைக்கலாம் இல்லை, ஆமாம் நான் சொன்னேன்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இது அந்த மாதிரி அங்கே வியூ வந்துருச்சு அதனால். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, சௌந்தர்யா தான் அந்த வியூவை மாற்றிட்டாங்க, மஞ்சரி தான் அந்த வியூவை மாற்றிட்டாங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி கொடுத்துட்டார். என்னையா ஒரு நியாயம் திரும்ப வேண்டாமாங்க, இப்படியாங்க? சௌந்தர்யா தான் சொல்கிறாங்கல்ல, இவங்க ஆல்ரெடி 2 பாட்டில் எடுத்திருக்காங்க, அதனால் இந்த மாதிரி ஏன் எடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சு அந்த வியூவுக்கு காரணம் என்னென்னா, அங்கே அதை வராமல் இருக்கிறதுக்கும் ஜாக்லின் அங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவே அங்கே முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, அந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு டிஸ்கஷன் நடக்கும்போது இந்த மாதிரி பிக் பாஸ் இந்த மாதிரி போச்சு, உங்களுக்கு நான் கொடுக்குறத வச்சு சமைச்சு சாப்பிடுங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஷாக்லேயே இருந்திருப்பாங்க ஜாக்லின். ஆனால் எந்த வித வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க பேசியிருப்பாங்க, மஞ்சரி பேசியிருப்பாங்க, சாச்சனா பேசியிருப்பாங்க, அன்ஷிதா பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் வாயை திறந்துருக்க மாட்டாங்க. வெளியிலேயும் அந்த கான்வர்சேஷன் போகும்போதும் சரி, ஜாக்லின் வாயை திறந்துருக்கவே மாட்டாங்க. ஏன்? இதுதான் இங்கே கேள்வி. நீங்கள் ஒரு வார்த்தை அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காதே, இப்போ சௌந்தர்யம் மாட்டிருக்க மாட்டாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜாம்பாட்டு மேட்டரில் இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் 3 பேர் மேலேயும் தப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த ஜாம்பாட்டில் குறிப்பாக பிக் பாஸ் அங்கே எடுத்து வச்சதுனால தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த ஜாம் பாட்டில் எடுத்து வச்சது சாச்சனா கிடையாது, ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்காங்க அந்த பொண்ணு. அதுவும் இல்லாமல் இன்னொரு காமெடி என்ன தெரியுங்களா, சாச்சனாக்கு ஜாம் பாட்டில் எடுத்து அதை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி விட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருச்சு. இவங்க எதுக்கு எடுத்து வைக்கணும் அடிஷனலாக? அதுதாங்க மேட்ரு. நீங்கள் அந்த வேலையை அந்த பொண்ணுக்கு ஒதுக்கிடுவீங்க, நீங்களும் அந்த வேலையை செஞ்சுருவீங்க. அப்போ அந்த பொண்ணு எதுக்கு? சரி செஞ்சீங்களே, அதை அங்கே சபையில் போட்டு உடச்சிருக்கலாமே தான். அதனால் இங்கே அப்போ சௌந்தர்யா உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஆல்ரெடி ஒரு வியூ இருக்குது. இந்த பொண்ணு சாச்சனா சொன்ன மாதிரி அதிக பிரசங்கி, ஆர்வ கோளாறுன்னு, அதனால் நீங்கள் சொல்லி சான்ஸ் கிடைக்கும்போது பழி வாங்கிட்டீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு இப்படி பார்க்குது. சௌந்தர்யா பாய்களா, இன்னும் என்னென்ன நான் பார்க்க போகிறேன்னு தெரியலேன்னு. இவங்க டெரரானால் தான் சில நேரங்களில் சில மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்க தான் இந்த சௌந்தர்யா. பட் இது இருந்தாலும் இதில் என்ன கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா வன்மத்தில் பேசுகிறாங்களோ இல்லை இதில் பேசுகிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இதை உருவாக்குனது என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லின் அன்ஷிதா மட்டும்தான். அதுக்கு முதல் விதை போட்டது பிக் பாஸ் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இந்த ஜாம் பாட்டில் மேட்டரில் யார் மேலே தப்பு, இந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு யார் மேலே பிரச்சனையாச்சு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, லைக் தடுவிக்கிற மக்களே.